ஸோ இன்னைக்கு வந்து மேக்ஸ்ல ரீசனிங் எடுத்திருக்கேன். ஸோ ஏ என்பது பிவின் அண்ணன், ஓகே, பி என்பது சிவின் சகோதரி, சி என்பது டிவின் மகன். அப்படியானால் ஏ டிக்கு என்ன உறவு? ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மகன், செகண்ட் மகன், தேர்டு தந்தை, ஃபோர்த்து தாய். இப்போ பார்த்துக்கலாம். ஏ என்பது பிவின் அண்ணன், ஓகேவா? இப்போ ஏ என்பது பிவின் அண்ணன். இப்போ ஏ வந்து நம்ம ஒரு நேம் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? அருண் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏ என்பது ஏன்னா பியின் அண்ணன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பியின் அண்ணன் அப்படின்னா பியின் யாரு? அண்ணன். அப்போ இங்க வந்து கண்டிப்பா ஒரு பையனோட பேர் தான் இருக்கணும். அப்போ ஏ என்பது பி உடைய அண்ணன், ஓகேவா? அடுத்தது பி என்பது சிவின் சகோதரி. பி யாரு அப்படின்னா இந்த சி உடைய சகோதரி, சிஸ்டரா இருக்கா. பி வந்து அப்ப யாரு? சிஸ்டர். அப்போ சிஸ்டர்னா இங்க பி வந்து கண்டிப்பா ஒரு பெண்ணா தான் இருக்கணும். சோ பானு அப்படின்னு பேர் எடுத்துக்கோங்க. அப்போ சி என்பது பியின் சகோதரி. அடுத்தது சி என்பது டிவின் மகன். அப்போ டி உடைய மகன் தான் சி. அப்போ மகன் அப்படிங்கும் போது சி வந்து ஒரு பையனோட ஆணுடைய பேரா இருக்கணும். நம்ம சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ டி வந்து சி வந்து டிவின் மகன் சந்திரன். முடிஞ்சிருச்சா? அப்படியானால் ஏ டிக்கு என்ன உறவு? ஏ வந்து இந்த டிக்கு, ஓகேவா? ஏ வந்து இந்த டிக்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம ஒண்ணு பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஏ பி சி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சி வந்து டி விட்டுறலாம். சி வந்து யாரு? சந்திரன். சந்திரன் வந்து டி உடைய மகன், ஓகேவா? அடுத்தது இந்த சந்திரனுடைய சிஸ்டர் தான் யாரு? பானு, ஓகேவா? சோ இவங்க ரெண்டு பேரும் பிளட் ரிலேஷன்ஸ். அதே மாதிரி இந்த பானுடைய அண்ணன் தான் யாரு? அருண். சோ இவங்களும் வந்து பிளட் ரிலேஷன். சோ அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போ ஏ இந்த அருண் அப்படிங்கிறவன் டிக்கு யார் ஆகிறான்? மகன். அவ்வளவுதான். அப்படியானால் ஏ டிக்கு என்ன உறவு? மகன். சோ மகன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நம்ம ஏ பி சி இப்படி எழுதி பார்த்தோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்து நேமா வந்து எடுத்துக்கிட்டேன், ஓகேவா? சோ இது போல பிவைக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிவைக்கும் நான் அப்லோட் பண்றேன். பட் இன்னைக்கு வந்து ஜென்ரலா கொஞ்சம் ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு ரீசனிங் தான் நான் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.